மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள கிருஷ்ணன் கோவில் திடலில் கடந்த 18ஆம் தேதி இரவு திமுக சார்பாக நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்தில் முதல்வர் விஜய் சட்டசபையை பூட்டினால் அவரது எலும்பை உடைப்போம் என்று கடுமையாக பேசி கைதாகியுள்ள விளாத்திக்குளம் எம்எல்ஏ ஜிவி மார்க்கண்டேயன் யார்? இந்த உலக நாட்டில் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் சட்டமன்றத்திலே உன் தகப்பனாரை என்று சொல்கிறானே, நான் கேட்கிறேன், உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. இவரது அரசியல் பின்னணி என்ன? திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் அவரது மருமகன் சபரீசனை விமர்சித்த பின்னர் திமுகவிலேயே சேர்ந்து அவர்களிடம் சீட் வாங்கிய கதை ஆகியவற்றை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. பொதுக்கூட்டம் ஒன்றில் முதல்வர் விஜயை விமர்சித்து பேசியதற்காக அதிரடியாக கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனை போல தற்போது விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்பீக்கர் பெர்மிஷன் இருந்தா நீங்க ஸ்பீக்கர் பெர்மிஷன் ஃபோன் பண்ணுங்க. எல்லாருக்கும் எம்எல்ஏனா ஸ்பீக்கர் பெர்மிஷன் வாங்கி தான் நீங்க கூப்பிடுங்க. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தைச் சேர்ந்த வரதராஜன் என்பவரது மகன் மார்க்கண்டேயன். இவர் கடந்த 2000ஆம் ஆண்டு மதுரை அரசு சட்டக் கல்லூரியில் தனது சட்டப்படிப்பை முடித்தார். இவரது மனைவி அனிதாவும் ஒரு வழக்கறிஞர் என்பது குறிப்பிடத்தக்கது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்ட இவர் கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் விளாத்திக்குளம் தொகுதியில் போட்டியிட்டு முதன் முறையாக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2011-2016ஆம் ஆண்டு காலகட்டத்தில் சட்டசபை ஆயுள் காலம் முடியும் தருவாயில் நடைபெற்ற கடைசி கூட்டத்தொடரில், அதாவது பிப்ரவரி 2016இல் நடைபெற்ற இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தின் போது திமுக குறித்தும் குறிப்பாக அக்கட்சியின் அப்போதைய பொருளாளர் மு க ஸ்டாலின் மற்றும் அவரது மருமகன் சபரீசன் குறித்தும் சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை மார்க்கண்டேயன் தெரிவித்தார். இதையடுத்து சட்டசபையில் காரசாரமான காட்சிகள் அரங்கேறின. திமுக சட்டமன்ற கட்சி தலைவரான ஸ்டாலின் அந்த கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்க உடனடியாக வலியுறுத்தினார். ஆனால் அவைத் தலைவர் பி தனபால் இது குறித்து பதிவுகளை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். அதற்கு பதிலடியாக ஸ்டாலினும் சில கருத்துக்களை தெரிவித்த போது ஆளுங்கட்சியாக அதிமுக உறுப்பினர்களிடமிருந்து கோபமான மற்றும் கூச்சல் நிறைந்த எதிர்வினைகள் எழுந்தன. அவைத் தலைவர் அந்த கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்கினார். இதனை எதிர்த்து அவையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக உறுப்பினர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார். இவ்வாறு ஒட்டுமொத்த திமுக உறுப்பினர்களையும் அவையில் கொந்தளிக்க வைத்த பெருமையும் மார்க்கண்டேயனுக்கு உண்டு. என்னதான் தனி ஒரு நபராக திமுக உறுப்பினர்களை சட்டமன்றத்தில் அலற விட்டு இருந்தாலும் அடுத்து வந்த 2016 சட்டசபை தேர்தலில் மார்க்கண்டேயனுக்கு அதிமுக போட்டியிட வாய்ப்பு வழங்கவில்லை. அவருக்கு பதிலாக விளாத்திக்குளத்தில் உமா மகேஸ்வரி என்பவரை வேட்பாளராக நிறுத்தியது அதிமுக. அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவின் பீமராஜை வீழ்த்தி வெற்றி பெற்றார். ஆனால் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுகவில் நிகழ்ந்த எதிர்பாராத மாற்றங்களினால் அதிமுகவின் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு அளித்து வந்த ஆதரவை விலக்கிக் கொண்டு அதிருப்தி தலைவர் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்ததோடு அவரது கட்சியான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைந்தனர். அவ்வாறு இணைந்தவர்களை சபாநாயகர் பி தனபால் தகுதி நீக்கம் செய்தார். தகுதி நீக்கத்திற்கு உள்ளான 18 சட்டமன்ற உறுப்பினர்களில் உமா மகேஸ்வரியும் ஒருவர். எனவே 2019ஆம் ஆண்டு விளாத்திக்குளத்தில் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அந்த தேர்தலில் அதிமுக தலைமை தனக்கு மறுவாய்ப்பு வழங்கும் என்று மார்க்கண்டேயன் நம்பிக்கையோடு காத்திருந்தார். அப்போதும் அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதனால் மிகுந்த அதிருப்திக்கு உள்ளான மார்க்கண்டேயன் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு சுமார் 28,000 வாக்குகளுடன் 3ஆம் இடம் பிடித்து தோல்வியடைந்தார். மார்க்கண்டேயன் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி சுயேட்சையாக போட்டியிட்டதால் ஆத்திரமடைந்த அதிமுக தலைமை அவரை கட்சியிலிருந்து நீக்கி நடவடிக்கை எடுத்தது. அதன் பிறகு மார்க்கண்டேயன் திமுகவில் இணைந்தார். 2016ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் நடந்த கசப்பான நிகழ்வுகளை மறந்து மார்க்கண்டேயனை இணைத்துக் கொண்டது திமுக. அதோடு மட்டுமில்லாமல் 2021 சட்டமன்ற தேர்தலில் விளாத்திக்குளத்தில் போட்டியிட திமுக தலைமை அவருக்கு வாய்ப்பு வழங்கியது. அந்த தேர்தலில் அதிமுகவின் பி சின்னப்பனை தோற்கடித்து மார்க்கண்டேயன் வெற்றி பெற்றார். 2025ஆம் ஆண்டு திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் நீதிபதி சாமிநாதனின் தீர்ப்புக்கு எதிராக போராட்டம் நடத்தி சர்ச்சையில் சிக்கினார் மார்க்கண்டேயனின் மகன் அக்ஷய். மதுரை விமான நிலையத்திற்கு ஸ்டாலின் வந்தபோது அக்ஷய் கோஷங்களை எழுப்பியதால்
அந்த விவகாரம் கூடுதல் கவனம் பெற்றது. 2021ஆம் ஆண்டு வெற்றியை தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு தேர்தலிலும் திமுக சார்பில் விளாத்திக்குளத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் மார்க்கண்டேயன். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் காசிராமை 8228 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபடுபவர்கள் மற்றும் முதல்வர் விஜயை கடுமையாக விமர்சிப்பவர்களுக்கு எதிராக சாட்டையை சுழற்றி வரும் தாவேக அரசு மார்க்கண்டேயன் மீதான இந்த கைது நடவடிக்கையில் தொடர்ந்து என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.